ஏ ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் எனி கேமர். நம்ம இன்றைக்கி கிரானி சாப்டர் ஒன்ல டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி கார் எஸ்கேப் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன். போன வீடியோவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் கிரானி 2 ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி. கண்டிப்பாக அவங்களுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கிரானி சாப்டர் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு வந்து இன்ட்ரோ எடிட் பண்ணியாச்சு. அது ஒன்று தான் ஃபுல்ஃபில் ஆகாமல் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து நிறைய டவுட் இருக்கும், எனி கேமருக்கு இந்த யூடியூப் சேனலுக்கு மட்டும் இன்ட்ரோ ரொம்ப ஷார்ட்டாக எடிட் பண்ணியிருக்கீங்களே ஏன் அப்படின்னு. நான் வந்து கேம் பிளே வந்து 20 செகண்ட் 25 செகண்ட் அப்லோட் பண்ணுவேன். அதில் இன்ட்ரோவே ரொம்ப லாங்காக இருந்தால் உங்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருக்காது பார்க்க. ஸோ எப்படி இருந்தாலும் பாஸ் தான் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் நான் இன்ட்ரோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக எடிட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ரொம்ப பேச விரும்பலை, ஆல்ரெடி ரொம்ப பேசிட்டேன். லெட்ஸ் கெட்டிங் டு த கேம் பிளே. ஸோ டே 1 கைஸ், டே 1ல் அதே ரூம் தானா இல்லை நம்மளுக்கு ஸ்பெஷல் ரூம் ஏதாச்சும் கொடுத்துருப்பாளான்னு பார்ப்போம். அதே ரூம் தாங்க. யாருங்க இவன் கஞ்ச பீஸ் நிறையா இருக்கு. நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் ரூம் கொடுத்துருந்தேன்னா குறைஞ்சா போயிருப்பா. ஸோ இந்த ரூமில் செக் பண்ண ஒன்றுமே இருக்காது. நம்ம பல வீடியோவில் பார்த்துட்டோம், பல வீடியோலங்க 2 வீடியோலையும் பார்த்துட்டோம், ஒன்றும் இருக்காதுங்க. ஸோ நம்ம டேரெக்டாக கிச்சன் ரூமுக்கு போயிடுவோம். ஆண்டவா நல்ல பொருளாக கிடைக்கணும். இதில் பேர்ட் சீடு செம்மங்க, காக்காவோட சீடுன்னு நினைக்கிறேன் இது. அந்த காக்கா வந்து நம்ம இட்டாச்சிக்கிட்ட இருக்க பெட்டு மாதிரி நல்ல பெட்டு கிடையாது. இந்த பேர்ட் சீடை போடாமல் அந்த கூடை திறந்தோன்னா கொத்துதுங்க, சரியான சைக்கோ கிராணி மாதிரியே. இதெல்லாம் அமத்தராசோ போட்டு கொல்லணுங்க. ஸோ பேக் டு த கேமில். கிராணி வேறு எங்கே இருக்கானே தெரில, ரொம்ப நேரம் ஆளே காணா. சைலண்ட்டாக இருக்க வீடு. சைலண்ட்டாக இருந்தாலும் ஆபத்து கண்டிப்பாக இருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த கட்டுக்கடையில் ஒழிஞ்சுக்குவோம். ஏன்னா அவன் எங்கேருந்து வருவா எப்படி வருவான்னு தெரியாது. வர்ற நேரத்தில் கண்டிப்பாக வந்துடுவான். ஐயோ பயங்கரமாக வளர்றேன்னு. ஸோ வந்து எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல கைஸ். ஓகேவா, செகண்ட் வீடியோவில் ஐயோ வர மாதிரி இல்லை, நம்ம கீழே போயிடுவோம். ட்ராப்பெல்லாம் போட்டிருக்காங்க, அப்போனா இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறவ. ஸோ இதை தள்ளி விட்டுட்டு போயிடுவோம். கீழே போய் வந்து இந்த பேர்ட் சீடை போடுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோங்க. अंदर जाओ यार, किधर है स्विच, ऑन करो, ஓப்பன் கரோ யார். அந்த கேபினே உள்ள ஒன்றுமே இல்லைங்க. என்னடா ஹிந்தியெல்லாம் பேசான்னு சொல்லி பயப்படாதீங்க. என்னமோ எனக்கு தெரிஞ்ச இடத்துல பேசுனேன். ஸோ நான் வந்து பெங்களூரில் இருக்கிறவங்க ஹிந்தி பேசாமல் இருந்தால் அவமானங்க. ஓகேவா. ஸோ இது ஓப்பன் பண்ணி போயிடுவோம். நான் வந்து பெங்களூர் தான். எங்கடா ஸோ எங்கள் பேர்ட் சீடை எங்கே போட்டுருவோம். காக்வாலா வீலா என்னமோ வந்துங்க, ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. இது என்னங்க ஆடுது. நான் வரும்போது தட்டி விட்டா வந்தேன், கிராணி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம 5 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுவோம். கிராணி, கிராணி எங்கடி இருக்க? இல்லையா, இருக்காளா? நான் அதை ஆடிக்கிட்டு இருந்துச்சுங்க. அங்கே ஒருத்தனை கட்டி வச்சு அடிச்சிருப்பாளே, இருக்காளா இவ? இல்லையா, ஒன்றுமே கிராணி வாடி சொட்டு பார்த்தேன், என்னடா ஆளை காணாமேன்னு. ஸோ நம்ம வந்து இதுக்குள்ளே நுழைஞ்சிடுவோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். அவள் போனதுக்கப்புறமா நம்ம மேலே போகலைன்னா சம்பவம் பண்ணிடுவா. போய் தொலைடி அந்த பக்கம். ஒரு வழி அவள் போயிட்டாங்க. ஸோ நம்ம இதை காக் வீலில் எடுத்துக்குவோம். இங்கே என்னமோ இருக்கே. அங்கே கோடு இருக்குது. இது வந்து ஷார்ட் கன்க்கான ஒரு பார்ட்டு. ஸோ இதை கொண்டு போய் நம்ம ப்ளூ பிரிண்டில் வச்சிடலாம். அது எப்படி இருந்தாலும் கார்கிட்ட தாங்க இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக போக முடியலன்னு சொல்ல முடியாது, ஃபாஸ்ட்டாக தான் போகிறேன். நான் வந்து போன வீடியோவில் ஸ்லோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்லை இவன் ஃபாஸ்ட்டாக தான் போகிறான். நம்ம வந்து இந்த ப்ளூ பிரிண்டில் இந்த பார்ட்டை வச்சுருவோம், கன்னுக்கான பார்ட்டை. எங்கடா அது? இங்கே என்னமோ இருக்குது. செயின் கட்டருங்க. சூப்பர். இந்த நமக்கு கண்டிப்பாக இந்த எஸ்கேப்புக்கு தேவை. காரோட இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கான் பார்ப்போம். இல்லை என்னமா வெப்பன்? என்னமோ போட்டிருக்குங்க. வெப்பன் கீயா இருக்குமோ? இருங்க பார்ப்போம். என்னடா வெப்பன் கீ போடு. வேற மாதிரி கிரானியை வச்சு செய்யணுங்க. ஸோ வெப்பன் கீயோட பாக்ஸ் வந்து அங்கே தான் இங்கேயே இருக்கும். இந்த கீ அதில் போட்டு ஓப்பன் பண்ணணும். வாடி சட்டை. உன்னோட சொட்டையிலே சொருக்கிறதுக்குன்னா ஓகேவா. நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, நான் ஒன்றும் டபுள் மீனிங்காக சொல்லலை. நம்ம வெப்பன் எடுத்துகிட்டு வந்து போட்டு தருவோம் கிரானியை. நான் வந்துட்டேன் மேலே. இங்கே தான் வெப்பன் பாக்ஸ் இருக்கும். ஓப்பன் கரோ யார். அந்த என்னமோ இருக்குங்க, க்ரௌபார்ஸா என்னமோ தெரில, அது பேர் எனக்கு சரியாக தெரியலைங்க. அதுதான் நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். கிரானி, இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லையே. கிரானி வந்து தொலைடி. இங்கே வந்து சொட்டை இருக்கான். இவன் வந்து ரொம்ப ஸ்லோவாக வராங்க. சவுண்டு போட்டால் கூட ரொம்ப ஸ்லோவாக வர. சில நேரத்தில் மட்டும் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துடுவா. இவன் எங்கங்க இன்னும் காணா. வாடி அதான் நினச்சேன், எங்கடா இன்னும் காண. மீன்ஸ் செத்துட்டாளா? சேமர்க்கா அவள் செத்துட்டாங்க. அங்கே 1 மெடிசன் போடுறதுக்கு வரமே தான் எனக்கே தெரியுது அவள் செத்துட்டான்னு. ஸோ அவள் செத்துட்டாங்க, அவ்வளோதான். கிரானியோட சோழி முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே மேலே வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுருப்பாளே, அதை கரெக்டாக பார்த்து ஷூட் பண்ணி அதை கீழே தள்ளுவோங்க. கரெக்டாக பார்த்து சுடணும். வேற மாதிரி எப்படி எல்லோரும் கண்ணெல்லாம் எடுத்தா, நான் வந்து க்ரௌபாரில் எடுக்கிறேன்னா செம்மலை. க்ரௌபாரா அப்படி தான் நினைக்கிற. பேர் எனக்கு சரியாக தெரியலங்க, நான் சரியாக பார்க்கல. ஐயோ என்னங்க இது சோதிக்குது.
ஐயோ கிராணி தான் சோதிக்கிறான்னு பார்த்தா கிராணியோட வீடும் போட்டு நம்மளை சோதிக்குது. ஸோ அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்குவோம். கிராணி எந்திரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். 1 minutes ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1 minutes போதுமா? நான் வந்து அதிகமாக பேசுகிறனால நான் என்னோட இங்கிலீஷ் வேர்டு கூட தப்பாக தான் கேட்குது வீடியோவில். இங்கே ஒரு ராணி, இங்கே ஒரு ராணி. ஆண்டவா நல்லா பொருளாக கிடைக்கணும். பெட்லாக்கி போடு. வேற மாதிரி நமக்கு பெட்லாக்கி கிடச்சிருக்குங்க. இந்த கீயை இங்கே போட்டுட்டு நம்ம கிராணியை வந்து சம்பவம் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இவ வேறு எங்கே இருப்பானே தெரியலையே. நம்ம மேலே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். மேலே போய் இங்கே பெட்லாக் கோடுன்னு ஏதோ ஒன்று இருந்துச்சுல, அதை எடுத்துக்குவோம். எங்கடா அது? இங்கே இருக்க பாருங்க, பெட்லாக் கோடு. ஆமாம், இதை எடுத்துகிட்டு போய் நம்ம டோருக்கு ஒரு கோடு கேட்குங்க. இந்த கோடு அங்கே கொடுக்கணும். உள்ளே போங்க. இந்த மாதிரி இடம் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் நம்மளால ஒழிய முடியுது. இது இங்கே ஐயோ இன்னும் இங்கே வந்துட்டா. ஐயோ என்னோட வெப்பன் வேறு அங்கே இருக்குது. ஜஸ்ட்டு மிஸ் அவசரப்பட்டு போயிருந்தேன்னா நம்மளை பொட்டி ஆக்கியிருப்பா. இன்னும் கிராணிக்கிட்ட நம்ம அடி வாங்கலை. இப்போ நான் அந்த வெப்பனை எடுக்கணும். இவ வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. போயிட்டாளா இருக்காளா என்னன்னு கூட தெரியல. ஸோ நம்ம போயிடுவோம் முன்னாடி. கிராணி ஸோ இல்லைங்க, வெப்பன் எடுத்துருவோமா? ஆண்டவா. இது ஒன்று, இது ஒன்று. நம்ம இந்த வெப்பன் இதை எடுக்காமல் அந்த ஊசியை எடுக்க முடியலங்க. ஃபஸ்ட்டு இதை தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பெட்டில் கீழே போட்டு எங்கடா அந்த க்ரௌபார், இதை எடுத்துட்டு இது ஒன்று கரெக்டாக பார்த்து போடு. வேறு மாதிரி. ஸோ இந்த பெட்லாக் கோடை எடுத்துக்குவோம். எடுத்து தள்ளி போடி என்கிட்ட. இவ ஒருத்தி வழியில் படுத்துக்கிட்டு நம்மளை போகவே விட மாட்டா. எங்கடா போடணும் இதை? எங்கே? இங்கே நினைக்கிறாம இங்கே தான். ஸோ அது ஓப்பன் ஆயிடுச்சு. கீழே வந்து பெட்லாக் கீ போட்டிருந்தோம். எங்கடா அந்த கீ? எப்படி படுத்து கிடக்கிறா பாருங்க. சொட்டை நாங்கள் அவளுக்கு முடி இருக்குங்க. சரி விடுங்க, ஏதோ ஒன்று. எங்கடா? இங்கேயா? எங்கங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேங்க. இங்கே மாஸ்டர் கீ எங்கடா? அது எங்கே போடுறது? ஒன்று இங்கே இருக்கா? கண்ணுக்கே தெரியலங்க அது. சரி இங்கே போட்டுட்டு ஆண்டவா மறையிறாங்க. அவள் வேற செயின் கட்டரை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே ஒரு ஒயரை கட் பண்ணோம். நம்ம கீழே ஒரு ஒயர் கட் பண்ணோம். அதையும் கட் பண்ணிட்டு வந்துடுவோம். கிராணி எந்திரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் நேரத்தில். என்னடா திறக்க முடியல? கிட்ட போடுமா? நாம் அங்கே கிட்ட போனோம். இங்கே ஒரு ஒயர் இருக்குது. இதையும் கட் பண்ணியாச்சு. போடு வேறு மாதிரி. ஸோ அதை இங்கே போட்டுட்டு நம்ம வந்து புக்கு எடுத்துகிட்டு நம்ம அன்னைக்கு வச்ச இடத்துல இருந்தாங்க. இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கும். சுவிட்சுக்கு யாருங்க இவ? ஐயோ ஜஸ்ட் மிஸ் அவசரப்பட்டு போயிருந்தேன்னா பொட்டியாக்கிருந்துருப்பான். நம்ம வந்து ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வரலாம். அதுக்கப்புறமா அந்த பக்கம் போயிருப்பா. அவளை கொஞ்சம் நடக்க வைப்பாங்க சோம்பேறியே. அவள் அந்த பக்கம் வரமாட்டான். அவன் எப்படி இருந்தாலும் நம்ம பின்னாடியே தான் வருவா. தொத்திக்கிட்டு வந்துடுவா. இங்கட ஆளக்கானா சைக்கோ. என்னங்க இப்படி வரா அப்படி வருவான்னு பார்த்தா பயங்கரமான ஆளாக இருக்காளே இவ. ஸோ நம்மளும் இந்த பக்கமே சுற்றி போவோம். அவள் கில்லாடினா நம்ம கேடிங்க. எப்படி வேறு மாதிரி இருக்குல்ல. ஸோ திரும்ப அந்த ரூம்க்கே நம்ம போகணும். இதுதான் கிராணியோட ரூம் நினைக்கிறேன். சேரெல்லாம் தள்ளி விட்டு வந்திருக்கா பாருங்க சைக்கோ. ஸோ இதை இங்கே போட்டு ஐயோ இவ வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையே. அந்தவா திரும்பி பக்கமா ஓடிடு. எனக்கு வேறு இங்கே காணா. பின்னாடி தானே வந்துக்கிட்டு இருந்தா இவ. ஓஹோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஐயோ பார்த்துட்டாளான்னு சவுண்டு வேறு கேட்குதே. இங்கே பாருங்க அதுக்கு உயிர் இருக்குங்க. ஐயோ நான் கூட அவள் செத்துட்டான்னு நினச்சேன். நடந்து வராங்க. அவளை பார்க்கணுங்க. அது ஒரு கிளவி. அங்கே பாருங்க எப்படி நடந்து வரான்னு. அவள் செத்துருந்தா நினச்சிருந்தேன் இவ்வளோ நாள். நான் கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போமா. இந்த கிராண்ட் வேறு எங்கே இருக்கானே தெரில. ஸோ வெயிட் பண்ணி போவோம். இங்கே பாருங்க அதுக்கு உயிர் இருக்குங்க. இன்னும் அங்கே இப்படி நடக்குது. அங்கே போகிறங்க சொட்டை அங்கே தான் போகிறா. ஐயோ பார்த்துட்டா. நம்ம நிம்மதியாக அந்த கிழவியை பார்க்கவே விடலை அவள். ஸோ இந்த காக்வீல் எடுத்துகிட்டு நம்ம மேலே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோங்க. இதில் ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். மேலே கிடையாதுங்க, வெளியே போகணும். ஓகேவா? ஸோ நம்ம வெளியே போயிடலாம். சைக்கோ யாருங்க இவ? இன்னைக்கு வந்து நம்ம யாரும் முகத்தை பார்த்து எந்திரிச்சோன்னே தெரியல. இவகிட்ட மாட்டாமல் தப்பிச்சுக்கிட்டே இருக்கோம். பல தடவை அடி வாங்க போய் தப்பிச்சிருக்கேன். ஸோ இதை போட்டு இந்த வெப்பன் கேட்டு வந்து அவளை போர்த்தல்வோம். எங்கடா அது? வெப்பன் கீ இல்லைங்க, வெப்பன். ஓகேவா? சில வேர்டெல்லாம் மிஸ் ஆகி வந்துடுது. ஸோ நம்மளே போய் அவளை அடிப்போம். எப்படி இருந்தாலும் இங்கே வரவே மாட்டா. கிராணி வடி வாங்கிக்கோ. உன்னால் வயிற்றுலேயே தாண்டி குத்தணும். சாவடி சைக்கோ. ஸோ நான் இங்கேருந்து வந்துட்டு அந்த கீயை கிளவி போட்டுட்டு போயிடுச்சு. ஆனால் அவள் செத்துட்டான்னு நினச்சிருந்தேங்க. ஐயோ இந்த கீ கிட்ட வேற போகணுமா? அங்கே ஒரு ஸ்பைடர் இருக்குங்க. அதுக்கிட்ட தப்பிக்கிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெப்பனை எங்கச்சி இதை எங்கே போட்டு வச்சுக்க பாருங்க. ட்ராப்பு உளர்றேங்க. என்ன ஆச்சு எனக்கு இவ்வளோ உளர்றேன்? இதில் ஒன்றும் இல்லைங்க, இங்கேயும் ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம வந்து கீழே போயிடலாம். கிராணி அவள் இன்னும் எந்திரிச்சிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். 1 minutes ஆயிடுச்சு. எந்திரிச்சிருப்பாங்க அவள். இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லை. இதில் ஒன்றும் இல்லை. இதுலேயும் ஒன்றுமே இல்லைங்க. என்னங்க ஒன்றுமே வைக்கல. இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம இதை வந்து அங்கே இது பண்ணி என்னது அண்டர் கிரவுண்டில் போட்டு ஓப்பன் பண்ணிடுவோங்க டோர். பயங்கரமாக உளர்றேன். என்னாச்சுன்னு எனக்கே தெரியலங்க.
ஸோ ஓகே அங்கே போட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம கீழே போனால் நம்மளுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் தேவை. ஸோ அதையும் எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்பப்போ நம்மளால் வர முடியாதுங்க. வெளியே வந்தாச்சு. வெளியே வெளிச்சமாக தான் இருக்குது. என்னடா அது சவுண்டு? என்னமோ பெல்லு கட்டி வச்சிருக்காங்க. ஓடு ஓடு திரும்பி பார்க்காம ஓடிடுறேன் எனி கேமர்ஸ். ஸோ இங்கே ஒரு வழி இருக்குது. நான் அது வழியாக வெளியே வந்துட்டேன். ஸோ ஓஹோ ஜஸ்ட்டு மிஸ் அவசரப்பட்டு போயிருந்தேன்னா அவ்வளோதான், சோழியை முடிச்சிருப்பா. அவள் அந்த பக்கம் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். மெதுவாக எட்டி பார்ப்போமா? ஆமாங்க, அவள் நின்று வேடிக்கை பார்க்குறா. ஸோ வரட்டா கிராணி, இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து நம்ம வந்து அண்டர் கிரவுண்ட்குள்ளே போயிடலாம். அங்கே ஸ்பைடர் இருக்குமே. மேலே பார்த்தா இந்த கேள்வி, கீழே பார்த்தா அந்த கேள்வி. ஐயோ நம்மளை சோதிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து காலை உடச்சே கீழே குதிச்சாச்சு. இதுக்குள்ளே வரும்போது கால் தாங்க உடையுது. சைடில் குதிப்போமா? என்னங்க இது? போன தடவை நான் குதிக்கும் போது கால் உடையில, இந்த தடவை குதிக்கும் போது கால் உடையுது. ஸோ ஓகே ஏதோ ஒன்று. ஐயோ இது வேற இங்கே இருக்குமே. ஆண்டவாய் குறுக்க வந்துட போதே. இதுக்கிட்ட நான் இந்த தடவை பயப்படல. போன தடவை செம்ம அள்ளு விட்டுருச்சு. இல்லை இங்கே அடியே ஸ்பைடர். இந்த ஸ்பைடர் வந்து கிராஸ்பா வச்சு அடித்தாலும் சாகுறது இல்லை, அந்த ஷார்ட் கன் வச்சு அடித்தாலும் சாகுறதே இல்லை. கிராஸ்பா என்னன்னா அது நான் க்ரோபார்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தேன். அதுதான் இப்போ தான் அந்த பேரை கரெக்டாக பார்த்தேன். ஸோ அது விட்டு தாங்க என் மைண்டுக்குள்ளே அதே தான் உட்காந்துருச்சு. என்னடா தப்பாக சொல்கிறோமோ இப்போ கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்பைடர் இந்த பக்கம் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். அது போகட்டும். நம்ம வந்து சடன்லி அதுக்கிட்ட போயிட்டோன்னா இழுத்து பிடிச்சி கடிச்சிடும். ஸோ ரொம்ப அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக ப்ளே பண்ணலாம்னு சொல்லி தான் ப்ளே பண்ணுறேன். எனக்கு முன்னாடி போகவே சத்தியமாக பயமாக தான் இருக்குது. தைரியமே இல்லை முன்னாடி போய் ப்ளே பண்ணலாம்னு சொன்னால் எனக்கு ஐயோ சொல்லி பயம் முடியலங்க. போச்சு, சொல்லி முடிஞ்சு போய் இது கையில் செத்துருக்கேன் பார்த்தீங்களா? என்ன சொல்லணுங்க. ஐயோ சை. ஸோ விட்டு தானங்க போச்சு. நான் டைரெக்டாக இப்போ உள்ளே போக விரும்பலை. ஸோ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா பாட், இது எடுத்து போய் நம்ம மாடி மேலே அந்த ஓட்டைக்குள்ளே போடுவோம். ஓகேவா? அப்போ தானே அந்த கட்டையில் அவள் எடுப்பா. நம்மக்கிட்ட ஹேமர் இல்லை. ஸோ அதனால் இந்த ஐடியாவை ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? கரெக்டாக இதுக்குள்ளே பார்த்து போடுற வேண்டியதான். பாக்ஸ்குள்ளே ஒழிச்சிக்கலாமா? இந்த கிராணி வந்து சீக்கிரமாக வரமாட்டா. ஒரு சில நேரத்தில் ஃபாஸ்ட்டாக வருவா, ஒரு சில நேரத்தில் வரவே மாட்டா. வந்துட்டா பாருங்க. என்னங்க இது? நம்ம ஒரு பிளான் போட்டு அது ஒரு பிளான் நடக்குது. ஐயோ சைக்கோ. அவளே தள்ளிட்டு அவளே பார்க்குறா. ஸோ நான் வந்து வெப்பன் எடுத்துகிட்டு வந்துட்டேன் மேலே. அடியே சைக்கோ எங்கேயாச்சும் இருக்கியா? இவளை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சடன்லி ஷூட் பண்ணவே முடியலங்க. ஷூட்டே ஆகலை. ஐயோ யாருங்க இவன் நம்மளை இப்படி செய்கிறாளே. ஐயோ ஆண்டவா டே 3. ஸோ இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியலங்க. ஷார்ட் கனுக்கான எல்லா பார்ட்டியும் கொண்டு வந்துச்சு. ஷார்ட் கன் நம்ம அதை ரெடி பண்ணுவோம். நம்ம இன்னும் ஒரே ஒரு பார்ட் வேணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த செயின் கட்டரை எடுத்துகிட்டு போய் சில வேலை இருக்குது மேலே முடிக்க வேண்டாம். மேலே முடிச்சுட்டு வந்துடுவோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. எப்படி வரா பாருங்க. சவுண்டே இல்லைங்க, சுத்தமாக சவுண்டே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி ப்ளே பண்ணுவோம். ஏன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸு பொட்டி ஆக்கியிருந்துருப்பான் நம்மள நேரத்தில். அவன் அந்த பக்கம் தான் இருப்பா. ஸோ இதுதான் நம்ம கிடைச்ச சான்ஸு. ஸோ இந்த பக்கம் சுற்றி அந்த பக்கம் போயிடலாம். இந்த பக்கம் சுற்றி அந்த பக்கம் கிடையாது, கீழே இருந்து சுற்றி மேலே போயிடலாம். ஓகேவா? கிளியராக சொல்கிறேன். ஸோ இந்த இதை வந்து உள்ளே போட முடியாதனால முன்னாடியே போட்டுட்டு போயிடுவோம். போன தடவை தான் பிளானை ஒர்க் அவுட் பண்ண முடியல. ஸோ இந்த தடவை வாடி சொட்டேன் வந்து ஓடடி சைக்கோ. யாருங்க அவளே தள்ளிவிட்டு அவளே பார்க்குறோம். செம்ம காண்டாகுது. ஸோ அண்டவா பொறுமையை தான் சோதிக்க முடியல. திரும்ப நான் போட்டு வந்துட்டேங்க. இந்த தடவை மட்டும் அந்த பொம்மையை தள்ளி விட்டா சைக்கோ காண்ட் ஆயிடுவேன். ஏடாங்கொய்யால யாருங்க. ஓஹோ இருங்க நல்ல வேலைங்க. என்னங்க ஓப்பன் பண்ணிட்டாலும் இல்லையா? ஓப்பன் பண்ணிட்டாங்க. செம்மங்க. அவள் சும்மா போய் நின்று அவ்வளோதான், ஓப்பனே ஆயிடுச்சு. இப்போ மட்டும் அந்த பொம்மையை தள்ளிவிட்ட வாங்க நின்று அசிங்கமாக திட்டிருப்பேன். ஸோ பேக் டு த கேம் பிளே. முன்னாடியே நின்று பார்க்குறேன். தட்டிவிட்டா தானே போடி. காண்ட் ஏற்றுறாங்க. இப்படி இவ்வளோ க்ளோஸில் பார்க்க வந்து அள்ளு விட்டுருது. ஸோ இந்த இதை கட்டை இங்கே வச்சுருவோம். இதுக்கு முன்னாடி இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி ஓகேவா? பயங்கரமாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறேன். கார்கி இருக்குங்க போடு வேறு மாதிரி. ஸோ இந்த கார்கியை நம்ம வந்து இந்த ஓட்டை வழியாக போட்டுடலாம். அப்போ தான் கிராண்டி கீழே சுற்றிக்கிட்டு இருப்பாள். இங்கே போட்டுருவோமா? ஸோ இங்கே போட்டுருவோம். ஆண்டவா திரும்ப கிராணி வந்துடக்கூடாது. தயவு செஞ்சு பார்த்துக்கோ. ஸோ இந்த செயின் கட்டரை எடுத்துக்குவோம். உள்ள நல்லா பொருளாக கிடைக்குன்னு சொல்லி வேணிக்கிட்டு போவோம். ஆஹா இன்னுங்க இது. ஸோ இது என்ன பார்க்குறது நம்மளும் ஃபஸ்ட் டைம் கிடையாதுல, விடுங்க. ஸோ பேக் டு என்னடா இதுச்சு. இதை வச்சு நான் என்னங்க பண்ணுறது? அது கார் எஸ்கேப் தேவையானதுங்க, ஒன்றுமே இல்லை வேறு எதுக்குள்ள. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். நம்ம ஏதாச்சும் கிடைக்குன்னு சொல்லி தான் வந்தோம். இங்கே ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. ஐயோ கிராணி வந்துட்டானே. வரதுக்கு முன்னாடி போயிடணும். ஸோ அவன் டோர் திறக்கட்டங்க, நம்ம இப்படியே போயிடலாம். கிராணியே வரட்டா சைக்கோ. ஸோ அந்த பக்கமாக வராங்க. நம்மளுக்கு இதான் கிடைச்ச நல்ல சான்ஸு. கீழே போயிடுவோம். கிராணி வரட்டா. ஐயோ கிராணி வந்துட போகிறாங்க. ஐயோ
முடிஞ்சு சோலை முடிஞ்சுங்க. போச்சு டே 4 நினைக்கிறேன் இது. ஐயோ போய் ட்ராப்பில் மாட்டிருக்கேன் பாருங்க, எனக்கே அவமானமாக இருக்குது. ஸோ டே 4 இன்னும் ஒரு தடவை அடி வாங்கிட்டோன்னா சோலை முடிஞ்சு. ஸோ பொறுமையாக என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. திரும்ப இந்த ஓட்டைக்கு தான் நுழைஞ்சாச்சுங்க. அது அங்கே இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்குவான். இதுக்கிட்ட தாங்க போன தடவை எட்டி பார்த்து அடி வாங்கினேன். ஐயோ மறக்க முடியாது, எப்போ பார்த்தாலும் எட்டி பார்த்துட்டா நான் அடி வாங்குறேன். ஐயோ பார்த்துருச்சு, ஓட யாருங்க இந்த சைக்கோ. ஐயோ சரி நான் இப்படியே வந்துட்டேங்க. அந்த கிரானைட்டையும் தப்பிச்சுட்டு இந்த கிரானைட்டையும் தப்பிச்சாச்சு. ஸோ இங்கே தான் அடிச்சு வச்சிருப்பா. எங்கடா அது, இங்கே பாருங்க 4 இடத்த ஆணி அடிச்சு வச்சிருக்கா. 1. ஸோ இந்த கிரானிக்கு இந்த இடத்துல ஆணி அடிக்கிறது வேலையாக போச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இன்னும் மாஸ்டர் கீபோர்டு வேற மாதிரி இதுக்காக தாங்க வந்தேன். ஸோ மாஸ்டர் கீ நமக்கு கிடச்சிருச்சு. இது வேறு எங்கே சுற்ற தெரியலையே. அது அந்த பக்கம் இருக்கிற நினைக்கிறேன். சவுண்டு கம்மியாக தான் கேட்குது. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸு. ஓடிடா கைப்புள்ளன்ற மாதிரி ஓடியாச்சுங்க. ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணலாம். இங்கே வந்தாச்சுங்க, நான் மேலே வந்துட்டேன். கிரானி ஐயோ வெப்பன் வேறு எங்கே போட்டேன்னு தெரியலையே. ஸோ அதுக்கு முன்னாடி கன்னுக்கு தேடணுங்க. நம்ம கன்னுக்கான இன்னும் ஒரு பார்ட் வேணும். இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? வீல் கிராக்குங்க, இது கண்டிப்பாக நமக்கு தேவை. இதில் ஒன்றுமே இல்லைங்க. வீல் கிராக்கு மேலேயும் ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் இல்லைங்க, ஒன்றுமே கிடைக்கிறது இல்லைங்க இந்த கிச்சன் ரூமில். ஸோ இந்த கிராண்ட் எங்கே சுற்றுறேன்னு தெரியல. வீடு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஸோ நான் திரும்ப அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போய் ஆகணும். அது அந்த பக்கம் இருக்கு. ஐயோ சவுண்டு கேட்குது, ஓட திரும்பி பார்க்காம ஓடிறேன். இதை நம்ம இங்கே ஃபிட் பண்ணணுங்க. அங்கே ஒரு கேட் ஓப்பன் ஆகும், இங்கே ஃபிட் பண்ணிடுமா? நேரில் வந்திருக்கணுமே இது. ஓ வந்துட்டியா, வடி சைக்கோ. ஸோ அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். போகுது அந்த சைக்கோ. ஸோ பின்னாடியே போயிடுவோமா? பின்னாடி போகவும் பயமாக இருக்குங்க. சடன்லி திரும்பி பார்த்துட்டா ஓடவே முடியல. பயத்தில் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுடுறேன். மூமெண்ட்டே கொடுக்க மாட்டேறேன். அந்த அளவுக்கு பயம் ஆயிடுது சடன்லி முன்னாடி வரும்போது. ஸோ எட்டி பார்த்துட்டே போவோம். ஆண்டவா, குறுக்க இந்த கௌஷிக் வரன்னு சொல்கிற மாதிரி குறுக்க அந்த ஸ்பைடர் வந்துட போகுது. ஸோ இது கூட நுழைஞ்சாச்சுங்க. பார்ப்போமா, எட்டி பார்ப்போமா? இங்கிட்டிருந்து வருமா இல்லை இப்போ இங்கிட்டிருந்து வருமானு தெரியல. ஏன்னா நான் அது பார்க்கவே இல்லை, அது எங்கிட்டு போச்சோன்னு. இங்கிட்டிருந்து தான் வரும்னு நினைக்கிறேன். இங்கிட்டு இருந்தா ஐயோ தெரியலங்க, ஒரே பயமாக இருக்குது. ஐயோ எங்கிட்ட பார்க்குறது. ஸோ இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க, போயிட வேண்டியதான் நம்ம. ஸோ எத்தனை இடத்த நானும் வெயிட் பண்ணுறது, சத்தா சாவுறதுங்க. ஸோ இதுக்குள்ளே நுழைஞ்சிருந்தா ஐயோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கே. சவுண்டு கேட்குற மாதிரி இல்லை, கேட்குது, வந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்படி வருது பாருங்கள் இந்த சைக்கோன்ற வேர்டு அதிகமாக யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ கம்மி பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ இதுலேயும் ஒன்றும் இல்லை. இங்கே ஏதாச்சும் ஒன்றும் இல்லையா? ஸ்பெஷல் கீ கிடச்சிருக்குங்க நமக்கு. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? சரி விட்டு தள்ளுங்க, சில வேர்டெல்லாம் மிஸ் ஆகும், ஓகேவா? இங்கே யாராச்சும் போயிட்டான்னு நினைக்கிறவ. எங்கே போயிட்டான்னு தெரியலையே, நான் வேறு பார்க்கலையே. ஆஹா சரி விடுங்க, திரும்பி பார்க்காம ஓடிடு. எதைக்காம நுழைஞ்சிரு எட்டி பார்த்துறாத. திரும்ப இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். ஸோ மேலே வந்தாச்சு. இந்த ஸ்பெஷல் கீ இங்கே போட்டு நம்ம திரும்ப கீழே போகணுங்க. கீழே கன்னோட பாட்டு எடுத்துகிட்டு ஆமாம் லோட் பண்ணிக்கலாம். நம்மளை கொண்டதுக்கு அவளை பழி வாங்கியே தரணும். நம்ம ஸ்க்ரீன் எல்லாம் பிளட் ஆக்கிட்டாவ சைக்கோ. எங்கே இருக்கான்னு தேடி போய் நானே சுட போகிறேன் இந்த தடவை. அவளை தேடி நான் போக மாட்டேன், என்னை தேடி அவள் வரட்டும். இல்லை என்னை தேடி அவள் வரமாட்டான், அவளை தேடி நான் போகிறேன். ஐயோ ரொம்ப ஓவராக பேசிட்டேனோ, பயமாக இருக்கே இப்போது. இங்கே வேற ஐயோ ரொம்ப ஓவராக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த பக்கம் போக பயமாக இருக்கும். ஸோ இந்த பெல்லை ஆட்டி விடுவோம். வருவாவ. கிரானி தயவு செஞ்சு வாடி, உன்னை தேடி தான் நான் அடிக்கணும்னு சொல்லி பில்டப்பெல்லாம் கொடுத்தேன். ஆனால் எனக்கு இது இல்லை. ஸோ இல்லைன்னா பயமாக இருக்குது, ஓகேவா? இங்கங்க இன்னும் வாடி வானத்தை பார்த்து நடிக்கிறடி நைட்டி போட்ட கிளவி. வா உனக்கு இருக்குடி சம்பவம். வாடி இந்த வாய்க்கோ ஒன்னெல்லாம் பாருங்க எப்படி படுத்துருக்கா பாருங்க சைக்கோ. வழி விட்டு போடி. என்னடி இது என்னங்க இதுவும் சோதிக்குது. ஸோ நம்ம இப்போ மேலே போயிடலாம். மேலே அந்த ஸ்பெஷல் கீ எடுத்த இடத்துல வச்ச இடத்துல ஒரு பொருள் இருக்கும். ஸோ என்ன பொருள் இருக்குன்னு போய் பார்ப்போம். நல்ல பொருளாக கிடைச்சா ஹாப்பி. என்னடா ஏமோ எடுத்துக்குவோம். கரெக்டாக அந்த ரெட் கலரை பார்த்து ஷூட் பண்ணணுங்க, கரெக்டாக. அப்படி போடு. வேறு மாதிரி நாங்களாம் ஃப்ரீ ஃபயரில் ஒட்டா பிளேயர்மா அப்படின்னு சொல்ல ஆசை தான். என்ன பண்ணுறது, ஃப்ரீ ஃபயர்லேயே பாட்டு மாதிரி தானே ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ நான் பாட்டு மாதிரி தான் ப்ளே பண்ணுவேன். ஆன் ஃபியூச்சரில் ஒரு பெட்டர் யூடியூபர் ஆவேன். ஸோ பேக் டு த கிரானி கேம் ப்ளே, ஓகேவா? நான் வெளியே வந்துட்டேன். ஸோ இங்கே வச்சு இதை ரொட்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுமையாக ரொட்டேட் பண்ணுவேன். கிரானி வராமல் இருந்தால் ஹாப்பிங்க, வெரி வெரி ஹாப்பி. கிரானி வரமாட்டான். ஆனால் வெளியே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குங்க, அது ஒன்று பரவாயில்ல. உள்ளதான் டார்க்காக இருக்குது, வெளியே கொஞ்சம் பரவாயில்ல. என்னமோ இருக்கே. இதை முன்னே நான் எங்கேயோ பார்த்தேங்க, காக் வீடு. ஆமாம் இது எங்கேயோ பார்த்தேன். ஸோ இது இங்கே தான் போட்டு நினைக்கிறேன். இது இங்கே போட்டுட்டு வந்துடுவோம். எங்கே இருக்குமோ தெரியல. அது வேற இதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதை கீழே தான் வச்சுருந்தேன். இன்னும் நமக்கு அந்த ப்ளே ஹவுஸ் கீன்னு ஒரு கீ தேவை நினைக்கிறேன். இங்கே
காருக்கே ஆமாங்க, காருக்கே மேலே வந்து கீழே போட்டிருந்தால அதை எடுத்துட்டேன். காருக்கிட்ட வந்து டிக்கியில் ஏதாச்சும் இருக்கா பார்ப்போம். மெலனா சம்திங் இஸ் இன்சைட் திஸ் மெலன். ஆமாங்க, மெலனுக்குள்ள என்னமாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். மெலன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, வாட்டர் மெலன் தான் அப்படி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வெளியே போயிடலாம். வெளியே வந்துட்டேன். இங்கே இருக்கு பார்த்தீங்களா மெலன் கட் பண்ணுறது. அது மெலன் கட் பண்ணுறது இல்லைங்க, ஆளை கட் பண்ணுறது. என்னடா அது ஸ்பார்க் பிளக் ஆச்சா, இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது? ஐயோ அது காரஸ்கேப்புக்கு தேவைங்க, நமக்கு தேவையில்லை. ஸோ நான் வந்து கன் எடுக்க வந்துட்டேன். ஏன்னா கிராணி எந்திரிச்சிருப்பா. இதுக்கப்புறம் நம்ம வந்து பொறுமையாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரே ஒரு நாள் தான், ஒரு அடி வாங்கிட்டேன்னா சோழி முடிஞ்சு. கிராணி கிராணி வடி வடி நல்லா எங்கே சுடணும் தெரியுமா? சுட முடியாது. தள்ளடி விட மாட்டாங்க ஒருத்தி சைக்கோ. இப்போ வந்து ஒரே ஒரு இடம் தான் இன்னும் செக் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ஒரு பொருளுக்காக இடி ரூமாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த என்ன தெரியுமா அந்த பொருள்? ஹேமருங்க. அந்த ஹேமரை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமாக தேடி இருக்கேன். நிறைய இடத்துல ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ தேடி இருக்கேன். ரொம்ப வீடியோ லாங்காக போயிருந்ததுக்கு நிறைய இடத்துல ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே தான் எங்கேயும் இருக்குங்க. கீழே போய் நம்ம முன்ன ஒரு டோர் லாக் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போகணுங்க. இப்போ இதோ இங்கே இருக்கு பாருங்க, அந்த டோர் வந்து லாக் ஆகிருக்கும். உள்ளே என்ன இருக்குன்னு போது ஹேமர் வேறு மாதிரிங்க. ஹேமர் உள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த ரெட் கலர் பார்த்து கரெக்டாக ஷூட் பண்ணால் அந்த டோர் ஓப்பன் ஆகும். வேறு மாதிரி செம்ம ஃப்ரீ ஃபயரில் தான் கரெக்டாக ஷூட் பண்ண மாட்டோம்னா இதில் பரவாயில்ல. ஹேமர் செம்மங்க. இதை தாங்க தேடிக்கிட்டு இருந்தேன். பல மணி நேரமாக தேடிட்டு இருந்தேன். பட் நான் நிறைய ஸ்கிப் பண்ணியிருக்கேன் இதில். ஏன்னா ரொம்ப லாங்காக வீடியோ போனால் அவங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நிறைய இடத்துல நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இது இன்னும் கிடச்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்ம டோர் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கிராணி எங்கேயாச்சும் இருக்கியா? இருந்தால் தயவு செஞ்சு சொல்லிட்டு வாடி சைக்கோ. ஸோ இங்கடா இங்கே ஒரு அணி, இங்கே ஒரு அணி. அவ்வளோதாங்க மாஸ்டர் வேறு மாதிரி. நம்ம மாஸ்டர் கே கீழே தான் போட்டிருந்தேன். ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது இருக்குது பாருங்கள் மாஸ்டர் கீ. போடு வேற மாதிரி தக்காளி. இந்த கீழே சீக்கிரமாக கிடச்சுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கடா போடுறது? ஐயோ பயத்தில் கீழே போட்டேனே. கிராணி வந்துடுவாளே. ஐயோ எங்கக்கா போடுறது இதை? இங்கேயா? ஆமாங்க. ஸோ ஃபைனலி நம்ம கிராணி சாப்டர் 1ல் டோர் எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். இதில் வந்து நம்ம கார் எஸ்கேப்பும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலை விசிட் பண்ணுங்கன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் காய்ஸ். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கேம் பிளே சந்திப்போம். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் எனி கேமர். பாய் காய்ஸ், லவ் யூ ஆல். இருக்கும் பாய் பாய்.